வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எல்லாருமே மாப்பிள்ளைகளே. அதாவதுங்க, நான் ஏன் இப்படி திருட்டு மொழி முழிக்கிறேன்னு பார்க்காதீங்க. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சாதா சங்கு இல்லை, அபாய சங்கு. ஊதுனது யார்? சுமி. அதாவது என் தலையில் நானே கொல்லிக்கட்டையை வச்சு சொரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன் தெரியுமா? அந்த கதை தான் அந்த கதை. நாங்கள் பாட்டுக்கு ஒரு கலை பயணத்துக்காக கேரளாவுக்கு போகிறோம், 3 நாளைக்கு டூர் போகிறோம். சரி, ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டோம். சரி, பப்புவையும் தானே கூட கூப்பிட்டு போகிறோம், பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பப்புவோட தான் கிளம்புறதா பிளானு. ஆனால் அங்கே ஃபோன் பண்ணி, கேரளாவில் ஃபோன் பண்ணி கேட்டால் பெட்டோட, அதாவது ஒரு நாய்க்குட்டியோ இல்லை எதையோ கூட்டிகிட்டு போய் பெட்டோட தங்குறதுக்கு உண்டான ஹோட்டலில் ரூம் வாடகை 5000 ரூபாலேருந்து 7000 ரூபா கேட்குறாங்க கேரளாவில். சரி, யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகலான்னா அவங்க பயப்படுறாங்க. அண்ணே நீங்கள் வாங்க, சூர்யாக்கா வரட்டும், ஆனால் பப்பையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைய இருக்குண்ணே, அங்கே வச்சுக்கிட்டு நாங்கள் பாதுகாக்க முடியாதுண்ணே, திடீர்னு பப்பு வந்து எதாவது கடிச்சு பிடிச்சின்னா கொஞ்சம் மனசுக்கு இதாகி போயிடும்னே, ஒரு மன கசப்பாகி போயிடுமே, சங்கடமாக போயிடும்னே அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டவங்களும் பப்பு அவாய்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் பெட் அனிமலோட தங்குற ஹோட்டலை கேட்டால் 5,000 7,000 ரூபா கேட்குறாங்க. எங்களால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 7,000 ரூபா 7,000 ரூபான்னா என்ன ஆச்சு? 21,000 ரூபா. நாங்கள் வீடியோ போட்டால் எங்களுக்கு அவ்வளோ வருமானம் வராது. நாங்கள் எதுக்காக போகிறோம்? கலைப்பயணம். வீடியோ போட்டு ஒரு 4 காசு சம்பாதிப்போம், விழாக்கு போடுவோங்கிறதுக்காக போகிறோம். ஆனால் சரி ரைட்டு, வேறு வழியே இல்லைப்பா. சூர்யாவே சொன்னேன், ஏப்பா இது எதுக்குப்பா பப்பு வந்த விட்ட விட்டுட்டு போயிடுவோம், குற்றாலம் போயிட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம கேரளா வரைக்கும் போகணுங்கிற. அப்படிங்கும்போது அங்கே தெரியாத ஊர், பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவகிட்ட ஒரு தயவாக பேசுப்பா, ஒரு வார்த்தை அவள்கிட்ட கேளு, விட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் போட்டு தான் காலையில் ஃபோன் பண்ணேங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. வரைஞ்சி கட்டிக்கிட்டு, ஏண்டா ஒரு 50,000 ரூபா கொடுத்து எனக்கு வீடு கொடுக்க வக்கில்ல, நீயும் உன் கூத்தியாலும் சேர்ந்துக்கிட்டு குற்றாலத்துக்கு கேரளாவுக்கு இன்னும் எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறதுக்கு நான் தான் கிடச்சேன். நான் இழிச்சாவாச்சு, ஒழுங்கு மரியாதையாக பப்போயும் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் போ, இங்கெல்லாம் வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஒரே போட்டால். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த 50,000 ரூபா விஷயம் முடங்கி கிடந்துச்சு. சத்தம் இல்லாமல் வீடு பிடிச்சி கொடுக்கும்போது உனக்கு 50,000 ரூபா தர்றேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பதவுசாக பேசி ஆசை வார்த்தையை காட்டி நயந்து வச்சுருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நீ காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், இப்படி தான் கேரளாவுக்கு டூர் போவ, குற்றாலம் போவ, அங்கே போய் ரூம் போடுவ, காசை பூரா கறியாக்கிடுவேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு காசை கொடு, இல்லையா நான் கிளம்பி வர்றேன், வீடு பார்த்து கொடு, இல்லாட்டினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஸ்டேஷனில் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தகராறு பண்ணி இப்போ அந்த அலமேலு வந்துக்கிட்டு இருக்காங்கிறது கிளம்பி. இதுக்கு தான் சொல்கிறது, ஏன் புத்தியை பழைய செப்பல்ஸை கொண்டியே அடிச்சுக்கிறணும். இங்கே பாருங்க, நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் இப்போ நான் என்ன கொடுமையை பண்ணி வச்சுருக்கேங்கிறத மாத்திரம் பாருங்களேன். நேராக அவள் கிளம்பி வந்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கே நான் போட்டு காட்டுறேன். இது எனக்கு தேவையில்லாத வேலை. வீடு பார்க்குறதுக்கு வர்றா, பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், இல்லைனா ஆட்டோவில் வருவா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, அநேகமாக பேக்கில் போட்டு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். எடுத்தால் நல்லா இருக்கும். என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிறலாம். ஃபுல்ட்ரிங்கு போகுது, எடுக்கலையே, சைலண்டில் போட்டிருப்பாலோ, எடுக்கலை. சரி ரைட்டு விடுங்க, பார்த்துக்கிறலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ அவள் கிளம்பி வீடு பார்க்க வர்றாளாம். அவளை கூப்பிட்டு போய் நான் வீடு பார்த்து கொடுக்கணுமா? 50,000 ரூபா அட்வான்ஸு இன்றைக்கே கொடுத்துடணுமா? உன் கையில் காசு இருந்தால் நீ காலி பண்ணிக்கிட்டே இருப்ப. நீ கேரளாவுக்கு போவ, கர்நாடகாவுக்கு போவ, பெங்களூருக்கு போவ, உன் கூத்தியாவோட சேர்ந்து ஆட்டம் போடுறதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு சொல்லி இப்போ என்னை டார்ச்சர் பண்ணி கிளம்பி வர்றேன். நான் ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டேன், சுகையிலுங்கிற பேச்சை இனிமேல் எடுக்கக்கூடாது. முச்சுக்குட்டி, லவ் யூ, என்னவனே மன்னவனே தென்னவனேன்னு சொல்லி வீடியோக்களில் பேசக்கூடாது. மொத்தத்துக்கு எனக்கு பொண்டாட்டியாக வாழ்கிறதா இருந்தால் உனக்கு நான் 50,000 ரூபா இல்லை, 5 லட்சம் ரூபா கூட ஒத்திக்கு போகித்துக்கு கூட நான் வீடு பிடிச்சி கொடுக்க தயாராக இருக்கேன். தேவையில்லாமல் என்னை தீண்டாதன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ கிளம்பி வர்றா. இதுக்கடையில் வந்து இப்போ சூர்யாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலை. ஏன்டா நீ வாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியது தானே? இப்போ நான் அதில் இன்னொரு விஷயமும் கூட சொல்லிடுறேன், மறைச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை நான் ஓப்பனாக சுமிக்கையும் சொல்லிக்கிறேன். 50,000 ரூபா என்கிட்ட இப்போ முழுசாக இல்லை, அதில் 25,000 ரூபா வரைக்கும் செலவாகி போச்சு. ஏன்னா அன்றைக்கி போய் அவள் ஏதோ கொலுசு வாங்கினா போல், அதை மீடியாக்குள்ளே சொல்லலை, அதுக்கு ஒரு 25 ரூபா காலியாக போச்சு. இது போக எங்களுக்கு குடும்ப செலவு அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா காலியாக போச்சு. அன்றைக்கி அவளுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் அப்புறம் வேறு ஏதோ அந்த டூர் போனானுங்க, அதுக்கும் நான் தான் காசு கொடுத்தேன். ஆக மொத்தத்தில் அவகிட்ட இப்போ சுத்தமாக பைசா கிடையாது, என்கிட்டே பணம் இல்லை.
50 ரூபாயில் 25 ரூபா காலியாகி 25 தான் இருக்குது. அதுக்குள்ளே நீ அட்வான்ஸ் கொடுத்து வீடு பிடிச்சி பார்க்குறதா இருந்தால் பாரு. இல்லையா என்னை ஆளை விட்டுரு, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த மாதம் உனக்கு நான் கொடுத்துருவேன். இது என் தலைமையில் சத்தியம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன். நீ அந்த 27ஆந்தேதி 28ஆந்தேதி சம்பளம் வந்த அப்போவே என்னைய கூப்பிட்டு, ஏங்க என் மையன் அக்கௌண்ட்டில் கூட பணத்தை மாற்றி விட்டுருங்க, இல்லையா ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துருங்க, நான் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா வீடு பிடிச்சப்போ அதுக்கப்புறம் கூட நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி நீ செஞ்சுருக்கணும். அவளுக்கு ஒரு மூடு வந்தால் கொடுப்பா, இல்லைன்னா இல்லை. அன்றைக்கி அவளே ஒரு மூடு வந்து குடிபோதையில் என்கிட்ட ரூபாயை கொடுத்தா, பணமாகவே எடுத்து வச்சுருந்த ரூபாயை இந்தா உன் பொட்டாட்டி கொண்டு போய் கொடுத்துரு, அவள் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேங்கிறா, சும்மா வீடியோ உட்காந்துக்கிட்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா, நம்மளுக்கு இந்த பஞ்சாயத்தே வேணாம், நீ போய் ரூபாயை கொடுத்துருன்னு சொல்லி சொன்ன ஜோருக்கே பணத்தை வாங்கிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட கேட்டேன், எப்பா ரூபாயை தர்றேன்ப்பா வச்சிருப்பா, உனக்கு வீடு என்றைக்கு வருதா அன்றைக்கி தோதுபடி பாருப்பான்றதுக்கு, வாடகைக்கு வீடு பிடிக்கவா, ஒத்திக்கு பிடிக்கவா, சொந்தமாக வாங்கவா, அப்படி இப்படின்னு சொல்லி நீ அகலக்கால் வச்ச. இன்றைக்கி என்ன ஆகி போச்சு, உள்ளதும் போச்சு, நான் நொல்லக்கண்ணா கதையே ஆகி போச்சு. இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இதுக்கெல்லாம் நீ தான் முழு பொறுப்பு. ஏன்னா நீ மாதிரி ஒழுங்காக இருந்திருந்தேன்னா நான் ரூபாயை கொடுத்துருக்கும் தயாராக இருந்திருப்பேன். சரி என்றைக்கு இருந்தாலும் இவளுக்கு ஒரு வீடை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு 60 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம கட்டின பொண்டாட்டியோட போய் நம்ம வாழ்வோங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீயும் சுகையிலும் சேர்ந்து கண்ணாமூச்சி காட்டுறீங்க, அப்பா அம்மா விளையாட்டு விளாட்றீங்க, எனக்கே வந்து தண்ணி காட்டுறீங்க, டக்கால்ட்டி டிக்கால்ட்டி வேலை பூரா காட்டுறீங்க. நல்லா பார்த்துட்டேன். என்கிட்ட காசை பிடுங்குற வரைக்கும் சுகைலுங்கிறவன் கேரக்டரே இல்லாத மாதிரியும், அவன் அங்கே ஸ்பேனரே இல்லாத மாதிரியும், மக்கள் முன்னால் நான் நல்லவ, என் புருஷனுக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடுறேன். அதே வந்து காசு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டா பழையபடி சுகையில்னு போயிடுறேன். ஒன்று நீ ஒரு தண்ணியில் ஊறு, ஒன்று என் பக்கம் இருக்கிறதா இருந்தால் ஒரு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடு. இனிமேல் சுகைலுங்கிற பேச்சையோ இதே மாதிரி வேறு இந்த புச்சுக்குட்டின்னு சொல்கிறதையோ என்னவனே மன்னவனே தென்னவனே டயலாக்கோ இனிமேல் விடமாட்டேன். முழுக்க உங்களுக்காகவே வாழ்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. அதுபோக உனக்கு சேனல் வேணாம், நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் வீட்டுக்கு பார்த்துக்கிறேன். இப்போ எப்படி சூர்யாவை வந்து நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன்னா, நீ இழுப்பூர் போகிற வரைக்கும் உனக்கு யூடியூப் சேனல் இருக்கட்டும். நீ இழுப்பூர் போயிட்டியா, வாரத்தில் 5 நாள் நான் அங்கே தான் வந்து இருக்க போகிறேன். நாங்கள் பிளான்லாம் போட்டாச்சு, எல்லாத்தையுமே ஓப்பனாகவே உடச்சி விட்டுறேன். கேரளா போயிட்டு வந்தவொன்னே அடுத்த ஸ்டெப் நடவடிக்கை என்னென்னா, இழுப்பூரில் போய் அவளுக்கு வீடு பார்த்து அங்கே போய் செட்டில் பண்ணுறது. இல்லையா திருப்பூரில் கோவில்வெளியில் நாங்கள் ஏற்கனவே வாடகைக்கு இருந்து எங்களை வந்து வேணாம், இந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, கோயம்புத்தூர் பிரச்சனை, அப்போ எங்களை வந்து பற்றி விட்டாங்கல்ல, நீங்கள் வீடை காலி பண்ணி போங்கன்னு, அதே ஊரில் அதே இடத்துல சொந்தமாக வீடு வாங்கி குடி போவோங்கிற பிளானு நாங்கள் நேற்றே போட்டாச்சு. அதனால் கேரளாவுக்கு போயிட்டு வந்தோடனே ஒன்று இழுப்பூர் இல்லது திருப்பூர், 2 ஊரில் ஒரு ஊரில் போய் செட்டில் ஆக போகிறோம். வாரத்துக்கு 5 நாள் நாங்கள் வருவேன்ப்பா, 2 நாள் நான் மதுரையில் போய் என் குடும்பத்தோடு இருப்பேன்ப்பான்னு சொல்லி சூர்யாக்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவளும் சம்மதம் சொல்லிட்டான். ஸோ எங்கள் பிளான் பக்காவாக போகுது. உனக்கு வீடு வேணுமா, நீயும் வந்து நான் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு வா. இப்போ அவள் எப்படி நான் சொன்னவொன்னே கேட்டுக்கிட்டா, உங்கள் அம்மா ஊருக்கு போ, நான் 5 நாளைக்கு ஒருக்கா தான் வருவேன், இல்லை வாரத்துக்கு 2 நாள் மதுரைக்கு போயிடுவேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டால. அதே மாதிரி நீ என்ன பண்ணணும், சுகைலுங்கிற பேச்சே டாப்பிக்கே எடுக்கக்கூடாது. புருஷனாக நான் இருக்கேன், ஒரு மனுஷனாக என்னை மதித்தா, கட்டின கணவனாக என்னை நினச்சா நான் சொல்கிற பேச்சை கேளு. இனிமேல் நீ எவனை பற்றியும் வீடியோக்குள்ளேயோ மீடியாக்குள்ளேயோ அவன் தான் உங்கள் மாமா, நான் தான் உங்கள் அத்தை, எங்கள் 2 பேரும் தான், சிக்காவுக்கும் எனக்கு தொடர்பு இல்லை, இப்படிலாம் பேசுகிறத அவாய்ட் பண்ணணும். யூடியூப் சேனலை நீ நடத்தக்கூடாது. மொத்தமாக இழுத்து மூடிட்டு நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு பொண்டாட்டியாக வாழ்கிறதா இருந்தால் முழுக்க உனக்கு நான் வீடு பிடிச்சி தர்றேன். 50,000 ரூபா இல்லை, 1 லட்சம் கூட தயார். ஆனால் அது இந்த மாதம் முடியாது, நீ வீடு பார்க்க வந்தாலும் அது ஓடி அடையாது. ஏன்னா என் கையில் 25 ரூபா தான் இருக்குது. அதுபோல் நாளைக்கு கேரளா கிளம்புனோம்னா அந்த 25 ரூபாயும் காலியாக போயிடும். ஆக மொத்தத்தில் என்கிட்ட பூஜ்ஜியம். ஏன்னா நீ கேட்ப, ஏன் சூர்யா கிட்ட ரூபா இல்லையா, அதை வச்சு கேரளாவுக்கு போகலாம்லன்னு சொல்லி சொல்லுவேன். அவகிட்ட சுத்தமாக காசு இல்லை, அவள் எல்லா காசையும் கடனுக்கு கொடுத்துட்டான். அதுபோக அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்காக ஒரு 20 ரூபா எடுத்து வச்சுருக்கா, அவ்வளோதான். அதுவும் இந்த வாரத்தில் ஆப்ரேஷன், நாங்கள் கேரளா போயிட்டு வந்தோடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் ஆப்ரேஷனை பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இழுப்பூரில் வீடு பார்க்க போகிறோம், இல்லையா திருப்பூரில் பார்க்க போகிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செட்டில் ஆக போகிறோம். உனக்கு 2 நாள் வாரத்தில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பை நான் தர்றேன். எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்தால், இது போக இந்த வீடு போக பார்க்குறேன் வைக்கிறேங்கிறதெல்லாம் வேணாம், விட்டு தள்ளு. என்கிட்ட பணம் வந்தவுடனே நான் சொல்கிறேன், நீ பப்புவை கூட நீ பார்த்துக்கிற வேணாம். இன்றைக்கி நான் தேவையில்லாமல் பப்புக்காக ஃபோன் பண்ணது இது எனக்கே வினையாக முடிஞ்சிருச்சு. இப்போ பப்புவை பார்த்துக்கிறதுக்கு அவன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரே படம் போட்டான் சுமிங்கிறவன். நாங்கள் பப்புவை கூட்டிகிட்டு போய்க்கிறோம், 7,000 ரூபா போனாலும் பரவாயில்ல, 3 வேளை 21 ரூபா தான்.
செலவானாலும் பரவாயில்ல. இல்லையா, இன்றைக்கும் ஒரு வாய்ப்பு தர்றோம். எனது ரசிகர்களே, சூர்யாவோட ஃபேன்ஸுகளே, என் தங்கச்சிகளே, மாப்பிள்ளைகளே, சூர்யாவோட விழுதுகளே, அவங்க எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள். பப்புவும் நான், சூர்யா 3 பேர் வர்றோம். 3 பேருக்கும் தங்குற மாதிரி ஒரு வீடோ, ஒரு ரியல் எஸ்டேட், அதை நல்ல ஒரு எஸ்டேட் மாதிரி ஒரு பங்களாவோ, இல்லை ஏதோ ஒன்று, ஒரு குடிசையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நாங்கள் தங்குறதுக்கு தயார். வீடு இருந்தால் சொல்லுங்கள். சுமி வந்துக்கிட்டு இருக்கா. இனி என்ன 7:30 கிளப்ப போகிறாலோ எனக்கு தெரியலை. வரட்டும். இதுக்கடையில் இந்த இங்கே வேறு டொர்ருன்னு மிஷினை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பேசுகிற மைண்டே இல்லை. எதாக இருந்தாலும் அப்புறமா 2 மணி வீடியோவில் நான் பேசிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.